நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிளஸ் என்ன, அவங்களுடைய மைனஸ் என்ன, அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், இதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நீங்க ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். வேற எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்குரிய வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்க. இப்ப ஹஸ்த நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பேர் என்ன எழுத்துல வைக்கலாம் அப்படின்னா, பூ, பூ, மே, டா, ஷா, நா இந்த எழுத்துக்கள்ல நாம் எழுத்தாக சொல்லப்படுது. இதுல பேர் வைக்கிறது கொஞ்சம் அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே நல்லது. அந்த நட்சத்திரமும் ராசியும் நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகும். இந்த நட்சத்திரம் எந்த கணத்தை சேர்ந்ததுன்னா தேவ கணத்தை சேர்ந்தது. நல்ல ஒரு உயரிய குணமும் நல்ல உயரிய பண்பும் கொண்டவங்க தான் எந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. ஹஸ்த நட்சத்திரத்துடைய 4 பாதமுமே கன்னிராசியில மட்டும்தான் இருக்குது. அதனால நல்ல ஒரு அறிவாற்றல் மிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லலாம். அந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பாத்தீங்கன்னா பெண் எருமை. ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்க இந்த கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. நல்ல அன்பானவங்க, அடுத்தவங்க மீது அதிக அன்பை காட்டக்கூடியவங்க. இவங்க மீது யாராச்சும் அன்பு காட்டினாங்கனாலும் அவங்களுக்கு ரொம்பவுமே கட்டுப்பட்டு போகக்கூடியவங்க. இன்னொன்னு மத்தவங்க இவங்களை பத்தி ஏதாச்சும் தப்பா சொன்னாலோ எது சொன்னாலோ அதை பத்தி கேரே பண்ணிக்க மாட்டாங்க. நீ சொல்றத சொல்லிட்டு போ, நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு உரிய மரம் எதுன்னா ஆத்தி மரம். இந்த நட்சத்திரத்துக்கு உரிய மரம். பறவை பார்த்தீங்கன்னா பருந்து. நல்ல ஒரு உயரமான இடங்கள்ல வசிக்கக்கூடியதுதான் பருந்து. அந்த மாதிரிதான் இவங்களுடைய லட்சியமும் கனவுகளும் இருக்கும். பெருசா லைஃப்ல வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுக்கான முயற்சிகளை நல்லா பொறுமையா எடுப்பாங்க. ரொம்ப சீக்கிரமா நாளைக்கே பெருசாகணுங்கிற எண்ணங்கள் இருக்காது. படிப்படியா முன்னேறி போகணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும். ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் புதனுடைய வீட்டுல நிக்குது. புத்தியை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கணக்கு வழக்குல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. சிஏ சம்பந்தமான படிப்புகளுக்கு இவங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு உயரிய பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுகளுக்கெல்லாம் ரொம்ப ஆற்றல் மிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. 10 பேர்த்த வழி நடத்தக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. இவங்க 4 பேர்த்துக்கு சரியான வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியோ தப்போ அதை ஆனா கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மைகள் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஹஸ்த நட்சத்திரம். இது வளர்பிறையில பிறந்துட்டாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். படிப்புல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். படிப்பு தான் நமக்கு சொத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொண்டு அடங்கிய ஒரு நட்சத்திரம் தான் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அம்சத்துல அது செவ்வாயுடைய வீட்டுல நிக்கிறங்காட்டி கொஞ்சம் கோபம் அதிகமாகத்தான் இருக்கும். 2ஆம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு கலைநயம் அதிகமாக இருக்கும். கலை மீது ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கதை கவிதைகள் எழுதுறதுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுல இன்னும் கூடுதல் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஹஸ்தம் 3ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமான அறிவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பா இவங்க சிஏ சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐடி துறைக்குள்ள வந்தாங்கனாலும் ரொம்ப நல்ல விதமா சைன் பண்ணக்கூடிய ஆட்கள். ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிய ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. அம்மா மீது அதிகம் பாசம் கொண்டவங்க. அன்புக்கு இவங்க அடிமைதான். இவங்க மீது யாராச்சும் அன்பு காட்டிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல பண்புகள் கொண்ட ஒரு நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரம். எந்த விதமான தோஷங்களும் இல்லாத ஒரு நட்சத்திரமும் ஹஸ்த நட்சத்திரம் தான். இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குதுன்னா, பிறக்கும் போதே சந்திரனோட திசையில தான் பிறக்கிறாங்க. அதாவது பிறந்த ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த தாயோட அரவணைப்பிலேயே தான் வாழ்வாங்க.
ஒன்னாம் பாதத்துல பிறந்தா 10 வருஷம் சந்திரன் திசை இருக்கு. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இல்ல 4ஆம் பாதத்துல பிறக்கும்போது அந்த சந்திரன் திசையுடைய கால அளவுகள் குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். எப்படி இருந்தாலும் ஒரு 4, 5 வருஷம் சந்திரன் திசையில தான் இருப்பாங்க. அந்த இளமை பருவம், அந்த மழலை பருவம் சந்திரன் திசையில தான் இவங்களுக்கு இருக்கும். அந்த மழலை பருவத்துல அம்மா மீது ரொம்ப பாசமாகவும் எல்லாருமே இருக்கக்கூடியது. அது இவங்க நல்ல தாயாருடைய அரவணைப்புல இவங்க வாழ்வாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஒரு 6, 7 வயசுல வரும். அது ஒரு 7 வருஷம். இந்த செவ்வாய் திசையில சகோதரனோட சகோதரி கூட சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும். அது மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, இல்ல இளைய சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, ஒரு 7 வருஷம் அவங்க கூட சண்டை சச்சரவுலயே தான் ஓடும். ஏன்னா செவ்வாயுடைய திசையாச்சு. உங்க ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய். அதனால ஒரு டைம் நல்ல பாசமாக இருந்தாலும் கூட இன்னொரு டைம் சண்டை கட்டிட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு 5 வயசு வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை சகோதர இடத்துல சண்டை சச்சரவுகளோட தான் ஓடும். கோபங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 5 வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு ராகு திசையானது ஆரம்பமாகும். இந்த ராகு திசை தான் இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்வே தரும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்ப வருதுன்னா, ஒரு திசை மாறும்போது தான். ஒரு அவயோக திசையிலிருந்து யோக திசைக்கு மாறுறது அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நல்ல விதமாக இருக்கும். அதுவே நல்ல யோக திசையில இருந்து அவயோக திசைக்கு மாறினா அது மோசமான ஒரு லைஃப்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இந்த ராகு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான். அது நல்ல விதமாக இருந்ததுன்னா 5 வயசுக்கு அப்புறம் 18 வயசு வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு தொழில், நல்ல காசு பணங்கள், சொத்துக்கள் வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, நல்லா வேகமா முன்னேறி போறது, உங்களுடைய லட்சியத்தை அடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ராகுவே உங்களுக்கு தந்துரும். ராகு நல்ல விதமாக இருந்ததுன்னா. சந்திரனோட திசை ஒரு 5, 6 வருஷம் இருந்ததுன்னா செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 12, 13 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை தான். அதுக்கப்புறம் ராகு திசை 18 வருஷம், 31 வயசு வரைக்கும் அந்த ராகு திசை தான் நடக்கும். ஏறதால உறுதியே ஒரு 30, 32 வயசு வரைக்கும் இந்த ராகு திசையானது நடக்கும். இந்த ராகு திசையிலேயே இவங்களுடைய கல்வியில சைன் பண்றது, படிப்பு முடிக்கிறது, வேலையில சேர்றது, திருமணங்கள் பண்றது, இது எல்லாமே ராகு திசையிலேயே நடந்துரும். ராகு யோகமாக இருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் வர குரு தசை இன்னும் கூடுதலா நன்மைகளை தான் செய்யும். குரு இவங்களுக்கு கெடுக்கவே கெடுக்காது. ஏன்னா இந்த ராசிக்கு புதனுக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் 4, 7க்கு அதிபதியாக வரும். அதனால வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, திருமணங்கள் நடக்கிறது, பிள்ளைகள் பிறக்கிறது, ஆண் வாரிசு கிடைக்கிறது, இது எல்லாமே அந்த குரு திசையில உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு திசை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை அமைச்சு தரும். வாழ்க்கையில 32 வயசுக்கு அப்புறம் ஒரு 48 வரைக்கும் நல்ல யோகமாக வாழ்வாங்க. நல்ல ஒரு பணங்காசுகளை சம்பாதிப்பாங்க. நல்ல சொசைட்டியில் ஒரு பேரு, புகழு அப்படிங்கிற ஒரு அமைப்புகளுக்குள்ள வந்துருவாங்க. இந்த குரு கண்டிப்பா நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும். அப்ப 48 வயசுக்கு மேல வரக்கூடிய சனி திசை சின்ன சின்ன இடைஞ்சல்கள், உடல் ரீதியான இடைஞ்சல்கள், உடல்ல நோய் ஏற்படுறது, இல்ல கடன் பிரச்சனைகள் வர்றது, இல்லைன்னா ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் வர்றது, இந்த மாதிரியான சிக்கல்கள் கண்டிப்பா கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரக்காரங்க 48 வயசுக்கு மேல கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழல்கள் வரும். சனி பலவீனமாக இருந்தது அப்படின்னா. சனி ஒருவேளை வலுவாக உங்களுக்கு யோகாதிபதியாக ரிஷப துலா லக்னமாக இருந்துருச்சுன்னா அந்த சனி தசை மிகப்பெரிய யோகத்தையும் செய்யும். நல்லா முன்னேறி போறது. 48 வயசுக்கு மேல பெரிய அளவுல மாற்றங்களை அது பண்ணி தரும். இவங்களுக்கு ஆராய்ச்சி பண்றதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விளையாட்டுல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறை, வங்கி சம்பந்தமான அமைப்புகள்ல இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசியாக கன்னி வரதுனால அந்த கணக்கு வழக்குகள், வங்கி சம்பந்தமான அமைப்புகள், இல்ல பைனான்ஸ் சம்பந்தமான அமைப்புகள், இதுகெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அந்த துறையில இவங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லாவே சைன் பண்ணுவாங்க. புதன் சம்பந்தமான, டெக்னிக்கல் சம்பந்தமான, கம்ப்யூட்டர் சம்பந்தமான, கணக்கு வழக்குகள் சம்பந்தமான அமைப்புகள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆக எல்லா விதத்திலுமே ஹஸ்த நட்சத்திரம் நல்ல ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான். நல்ல குணநலங்கள் கொண்ட நட்சத்திரம், நல்ல உயரிய லட்சியத்தையும் கனவுகளையும் கொண்ட நட்சத்திரம், நேர்மையான வழிகள்ல போகணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம். இப்படி எல்லா விதத்திலுமே பாசிட்டிவான அமைப்புகள் தான் இருக்குதே ஒழிய நெகட்டிவ்னு பெரிய எதுவுமே கிடையாது.
ஒருவேளை இந்த 1ஆம் பாதத்துக்கு மட்டும்தான் ரொம்ப கோவங்கள் கொஞ்சம் வரும். மத்த எல்லா பாதமுமே ரொம்ப சிறப்பான ஒரு பாதம் தான். கதை, கவிதைகள் எழுதுறதுல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். புஸ்தகங்கள் படிக்கிறதுல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். படிப்பு தான் சொத்து நினைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களையும், உயரிய பண்புகளையும் கொண்டவங்க தான் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். நீங்க உங்க ஜாதகத்துக்கு ரீதியா பலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாரி இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஃபோன் மூலியமாகவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இத நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.